குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. இன்றைய நாள் இனிய நாளாய் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அமையட்டும். வணக்கம். 9/5/2026 மே மாதத்தின் சனிக்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்திலே சித்திரை மாதத்திலே 26ஆம் நாள், உத்தராயணத்திலே வசந்த ருது என்கிற இளவேனிற்காலத்திலே மேஷ மாதத்திலே கிருஷ்ணபட்சம் என்கிற தேய்பிரையிலே சப்தமி திதி இன்று காலை 10:40 வரை இந்த சப்தமி திதி, பின்பு அஷ்டமி திதி வந்துவிடும். இன்றைக்கு திருவோண நட்சத்திரம் மாலை 8:03 வரை இருக்கும். பின்பு அவிட்ட நட்சத்திரம் வருவரும். சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் வருவது ரொம்ப விசேஷம். விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதில் இன்றைக்கி இந்த திருவோணமானது சித்திரை மாதத்திலே வருவதனாலே நமக்கு நடராஜ பெருமான் தில்லையில் அம்பலக்கூத்தாடி அவரை வணங்குவது, கனகசபாபதியை வணங்குவது, நடராஜ அபிஷேகத்தை பார்ப்பது ரொம்ப நல்லது. மனதிலே இன்பங்களும் நல்ல ஒரு முயற்சிக்கு தடைகளை எல்லாம் நீக்கி வாழ்க்கையில் சுபிட்சத்தையும் நிறைய பார்க்கலாம். சனிக்கிழமையும் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனியினுடைய அந்த அபிஷேகத்தை பார்ப்பதும் ரொம்ப நல்லது. இப்படி நல்ல நிகழ்வுகளை கொண்ட இந்த நாளிலே நல்ல நேரம் காலை 7:30 8:30 மணி வரை, சாயங்கால வேளையில் 4:30 5:30 மணி வரைக்கும், ராகு காலம் 9:00 10:30 மணி வரைக்கும், குளிகை நேரம் 6 7:30 மணி வரைக்கும். இன்றைய நாளின் யமகண்டம் 1:03. இந்த காலகட்டங்களிலே சூலமானது கிழக்கு பக்கம் போகும்போவருக்கு தயிர் குடித்து விட்டு செல்வது நல்லது. மேஷ லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை அப்படின்னா 49 வினாழிகள் இருப்பார். 5:54 சூரியனின் உதய நேரம். சந்திராஷ்டம் இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சனியும் செவ்வாயும் தொடர்ந்து மீனராசியில் இருப்பார்கள். சூரியன் உச்சமாக மேஷராசியில் இருப்பார். புதன் சுக்கிரன் ஆட்சியிலே அமர இந்த நாள் ரிஷபராசியிலே அமரக்கூடியதாக இந்த கிரகங்கள் இருப்பார்கள். மிதுன ராசியிலே குரு, மேஷ ராசியிலே சிம்ம ராசியிலே கேது, கும்பராசியிலே ராது என்ற இந்த கோள்களின் ஒரு கிரகச்சாரங்களுடன் இன்றைய நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்திற்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். இந்த 4ஆம் இடத்துக்காரர் அப்படின்னாலே பக்தி வந்துடும். அவர் அங்கே போய் உட்கார்றார். பக்திக்குரிய இந்த காரணத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே செம்மையாக பல காரியங்கள் செய்ய போகிறீங்க. லாபங்கள் உண்டு. சுக்கிர பகவான் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருப்பதும் தன லாபத்தை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு முயற்சிகளெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். காலையிலேயே உங்களுக்கு பிடித்த விஷ்ணுவையோ இல்லை உங்களுக்கு பிடித்த சிவனையோ வணங்கிவிட்டு இந்த நாளை துவங்குங்கள். அப்படி நீங்கள் செய்யும்போது வெற்றியை நீங்கள் இலக்காக மாற்றிவிடலாம். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 2 3. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்த வெற்றி நிச்சயம். வாழ்க வளம். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் 3ஆம் இடத்துக்குரியவர் அமர்கிறார். இந்த திருவோண நட்சத்திரத்திலிருந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது, 3ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது இருக்கிறது. அப்போ முயற்சியில் கொஞ்சம் கலக்கங்களும் உண்டு. நடக்குமா நடக்காதான்னு ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வியோடு இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு எடுத்து ஸ்திரமாக செய்யுங்க. காலையில் என்ன பண்ணுங்கள், மரக்கன்று எதனா வாங்கி நட்டுட்டு இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஃபர்ம்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிரும். திருவோணம் அப்படிங்கிற விரதம் இருப்பவர்கள் இன்றைக்கி நல்லதாக விரதம் இருக்கலாம். அதுபோல் இன்றைக்கி சைவர்கள் நடராஜ அபிஷேகத்தை பார்ப்பது ரொம்ப சிறந்தது. அதன் மூலியமாக டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கையில் பயங்கள் போய் தெளிவான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய குருவின் அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறார். அப்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும்.
குருவின் அருளாலே இந்த அஷ்டமமானது உங்களை பாதிக்காமல் பார்த்துக்கலாம். ஏன்னா குரு 5ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார், உங்கள் ராசியின் 7ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார், அதுபோல் உங்கள் ராசியின் பூர்வ புண்ணியத்தையும் பார்க்குறார். இந்த சூழ்நிலையிலே சந்திர பகவான் தன்னுடைய ஸ்தானமான கடகராசியை பார்க்க போகிறார். அதனாலே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் உண்டு, கிஃப்ட் உண்டு, கௌரவம் உண்டு, நல்ல ஒரு சினமான சூழ்நிலையை எதிர்நோக்கலாம். இன்றைய நாளிலே கொஞ்சம் நடராஜர் அபிஷேகத்தை பார்ப்பது நல்லது, திருவோண விரதம் இருப்பது நல்லது. இது எல்லாமே உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட். 9-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசிநாதன் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி நேரடியாக பார்த்துருந்தால் மனசில் கரெக்டாக எதையும் ஜெயிக்கணுன்ற எண்ணம், பார் நான் செஞ்சிட்டேன் பார் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, டிக்ளரேஷன் ஆஃப் வின்னிங், இதெல்லாம் கொடுக்கும். குரு பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்தில் இருப்பதனாலே கொடுத்த காசை திரும்பி வாங்கிறது, திறமையாக எதையும் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பது. எந்த சிக்கல் வந்தாலும் பார்த்துக்கலாம் சார், நம்ம எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடலாம் சார் அப்படிங்கிற தெம்பான காரியங்கள்லாம் நிறைய செய்வீங்க. அதுக்கு இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளில் திருவோண விரதம் இருப்பவர்களுக்கும் நடராஜர் அபிஷேகத்தை பார்ப்பவர்களுக்கும் சிறந்த பலன்கள் காத்திருக்கிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலே 12க்குரியவனான சந்திர பகவான் உட்காருகிறார், தன்னுடைய 12ஆம் இடத்தையே பார்க்கிறார். இந்த நேரத்தில் சிலவங்க கொஞ்சம் எக்ஸ்கியூஸ்லாம் கேட்பாங்க, சார் இன்னைக்கு கொஞ்சம் விட்டுருங்க சார், என்கிட்ட கையில் காசு இல்லை சார், அப்புறம் பார்த்து சார் இந்த மாதம் பாருங்கள் சார், பிள்ளைக்கு நிறைய விஷயம் இருக்குது, அதனால் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லாமே வியாபாரத்துலேயும் ஆகட்டும், கிரெடிட் அப்படிங்கிற சேல் நிறைய இருக்கும். கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் இறக்கப்பட்டு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற சூழ்நிலையை இன்றைக்கி சந்திரன் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி விட்டு பிடிக்கிற நாளாக தான் இருக்கிறது. 7-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனதில் இறக்கம் வந்து விட்டாலே அங்கே விஷ்ணு பகவான் வந்துடுவார். அதனால் இன்றைக்கி திருவோணம் விரதம் இருப்பதும் நாட்டியத்துக்கு பேர் போன நடராஜ பெருமானின் அபிஷேக ஆராதனையை பார்ப்பதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, அஷ்டமி என்கிற இந்த திதியை கொண்ட இந்த நாளிலே உங்களின் பெருமையை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய நாளாக அமையப்போகிறது. லாபத்துக்குரிய இந்த சந்திர பகவானானவர் தன்னுடைய லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடியதாக அமைகிற நாளினாலே உங்களை பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய நாளாக மாறுகிறது. இன்றைய நாளில் உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவானானவர், 5ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவானானவர் தன்னுடைய இடத்தை பார்ப்பதனால யூக லாபங்கள் உண்டாகும், வெற்றிகள் உண்டு. திருவோண நட்சத்திரம் என்கிற இந்த நாளில் திருவோணம் விரதம் இருப்பதும், திருவோணம் சித்திரையில் வரும்போது நடராஜன் அபிஷேகத்தை பார்ப்பதும் விசேஷங்கள், நல்ல பலன்களும் உங்களுக்கு வெற்றியாக மாற்றும். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் தொழிலுக்குரிய சந்திர பகவான் 4ஆம் இடமான மகர ராசியிலே அமர்கிறார், தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறார். அதனால் லாபம் உண்டு. புதிய வகை முயற்சிகள் எல்லாம் நீ தாராளம் பண்ணலாம். எந்த முயற்சியும் வெற்றிக்கான வழியை உங்களுக்கு அழகாயிட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு. குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்திலே பார்த்து கொண்டு உங்கள் ராசியும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதனாலே உங்களுக்கான அஷ்யூர்டு பெனிஃபிட்ஸ் இந்த வாரத்தில் நிறைய பைல்டாக இருக்குது. சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்கும். இன்றைய நாளிலே திருவோண விரதம் இருப்பதும் நடராஜ பெருமானை வழிபடுவதும் இன்றைய நாள் உங்களுக்கு குறிப்பாக 1-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். அதனாலே உங்களுக்கு சக்ஸஸ் நிறைய கிடைக்கும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, மனதிலே அமைதியும் தெளிவான சிந்தனையும் இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலே திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானமான தன்னிடத்தை பார்ப்பதனாலே தெய்வீக அருளினாலே இன்றைக்கி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி உண்டாகும். குருவின் அருள் குடும்பஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே
நடராஜ பெருமானின் அபிஷேக அலங்காரங்களை பார்ப்பதனாலையும் உங்களுக்கு இன்றைக்கு கூடுதல் சிறப்புகள் நிறைய நடக்கு. அதனால் இந்த நாள் உங்களுக்கு குறிப்பிட்ட நல்ல நாளில் ஒன்று. நிறைய காரியங்கள் நல்லது செய்யலாம், தைரியமாக செய்யலாம், செய்கிற காரியங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அப்படிங்கிறதும் இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 47 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்கிறார், அஷ்டமத்துக்குரியவர். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் எக்ஸ்ட்ராவாக எந்த விஷயங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 வாட்டி யோசித்து செய்யுங்க. அவசரமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிவ்யூ பண்ணாதீங்க. பண்ணுற காரியம் பண்ணும்போதே சரியாக பண்ணிட்டீங்கன்னா திருப்தி ஆகிடும் இல்லையா? அதனால் அதை மட்டும் கரெக்டாக யோசிச்சுக்கிடுங்க. நடன கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த நடராஜ பெருமானை வழிபடுவது சிறந்தது. இன்றைக்கு அவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகளை எல்லாம் காண்பது உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கும். திருவோண நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பதனாலே சிரவண விரதம் இருப்பதற்கும் இன்றைக்கி ரொம்ப உகந்த நாள். அதுவும் அஷ்டமி சேர்ந்த நல்ல நாளில் இருப்பதனாலே கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குவதனாலும் நீங்கள் பலனை பெறலாம். இந்த நாள் இனிய நாள் அமைய 5-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்குரியவர். அதனால் கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய சுகங்கள் உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். குருவின் பார்வை 2ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தில் தொடர்ந்து இருப்பதனாலே சுக செய்திகள் சுப வரவுகளும் நிறைய இருக்கும். என்ன எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை எண்ணங்களுக்கும் நீங்கள் பிரதிபலனாக மாறுவீர்கள். அதனாலே திருவோண நட்சத்திரம் என்பது பிரதிபலிக்கக்கூடியது. சூரியனின் ஒளி பிரதிபலிப்புக்காக மற்றவர்களை நீங்கள் உள்வாங்கி அதே மாதிரி எக்ஸ்ப்ளோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் நிறைய இருக்கும். அதனால் நிறைய கவன சிதறல் இல்லாமல் மனதை வைத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நாளிலே வெற்றிக்கு வழி கொடுக்கக்கூடியது திருவோண விரதம் இருப்பது. அதுபோல் மனதிலே என்ன என்றீர்களோ அதெல்லாம் தைரியமாக செய்யறதுக்கு நடராஜர் அபிஷேகத்தை காண்பதும் கூடுதல் சிறப்பையும் உங்களுக்கு தரும். 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. எதையும் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிறைய இருக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியிலே ராகுவின் மேலேயும் இருக்கிறதுனாலே இந்த காலகட்டங்களிலே 12ஆம் இடத்துக்குள்ளே வரக்கூடிய சந்திர பகவான் தன்னுடைய பார்வையை கடகராசி மேலே வைக்கிறார். உங்களை 6ஆம் இடத்துல எதிரிஸ்தானத்தின் மேலே வைக்கிறார். எதையும் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய எண்ணங்கள் நிறையா இருக்கும். ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டியும் நீங்கள் யோசிப்பீங்க. இப்படி தெளிவாக சிந்தனைகளை நிறைய ஆராயக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே திருவோண விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு. அவசியம் நடராஜ பெருமானின் அபிஷேக ஆராதனை பார்ப்பதும் இன்றைய நாளிலே சிறப்பை அதிகப்படுத்தி காட்டும். அதனால் இன்றைக்கி சிறந்த பலன்கள் உண்டு. 4-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்புகள் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்திலே திருவோண நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 5ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது லக்ஷ்மி ஸ்தானத்தை பார்ப்பது அப்படின்னு சொல்லுவோம். இந்த 11ஆவது இடத்துலேருந்து பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. விட்ட பிறகு தேடுறதுங்கிறது கொஞ்சம் இருக்கும். அதனால் ஐயோ அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோமே செய்யலையே இப்போ போய் தேடிட்டு இருக்கமேன்னு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும்ல. அதனால் கொஞ்சம் யோசித்து நிதானித்து காரியங்களை செயல்படுத்தினீங்களா இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டே. அப்படி நிதானிப்பதற்கு வழி கொடுப்பது அவசிய விஷ்ணு பகவானை வழிபடுவதும் அதுபோல் சிவ வழிபாடின் நடராஜ பெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு திறமையான ஒரு காரியத்தை எடுத்து செய்வதற்கான வழிவகைகளை தெளிவாக்கி கொடுக்கும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.